Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக 12th மேக்ஸுக்காக நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தோன்னே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயந்துடாதீங்க. தமிழ் மீடியத்துக்கு இருக்குது சரியா. அதை வந்து வீடியோட எண்டில் என்ன பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ சரியா, என்ன நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா இன்னமும் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் வந்து எப்படி நம்ம போடலாம் அப்படிங்கிற ஐடியா கொடுத்தீங்க அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வீடியோஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் 5 மார்க் மட்டும் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு கொஸ்டின் இருக்குது, டயக்ராம் இருக்குது, ஆன்சர் இருக்குது சரியா. இது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட்ஸ் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைனா ஃபஸ்ட்டு வால்யூமில் இந்த கொஸ்டினை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதுமானது. குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கும் நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம், ஆஃப் அலிக்கும் நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம், பப்ளிக் எக்ஸாமுக்கும் நீங்கள் பிரச்சனையே இல்லை. இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதுமானது சரியா. மொத்தமாக வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா 5th சாப்டர் சரியா. 5th சாப்டர் நம்ம பார்க்கும்போது மொத்தமாக 12 கொஸ்டின் இருக்குது சரியா. இந்த 12 கொஸ்டின் நீங்கள் படிச்சிங்கன்னா போதுமானது. ஈஸியாக 1 or 2 5 மார்க் நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தா இதுலேருந்து எழுதிடலாம். அதுக்கப்புறம் 6th சாப்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது உங்களுக்கு வந்து அந்த 4 சம்முமே ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 5வது சம்மாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ப்ரூவ் தட் தி வெக்டர் மெத்தட் தட் பெர்பெண்டிகுலர் ஆட்டிடியூட் ஃப்ரம் தி வெர்டெக்ஸ் டு தி ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ட்ரையாங்கிள் அண்ட் கன்கரண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. 17வது கொஸ்டின் சரியா. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அந்த மேலே இருக்க 4 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் கேட்கல அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து நமக்கு கேட்கலாம் சரியா. அதுக்கப்புறம் 2nd சாப்டரில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே சரியா. அதாவது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னு ப்ரூவ் பண்ணுங்கள், பியூர்லி இமேஜினரி, பியூர்லி ரியல் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். அந்த சம்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது Z = X + IY சரியா. 21வது சம் கொடுத்துருக்கோம்ல, இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான சம்மு. ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தா கோ த்ரூ பண்ணிட்டு ஈஸியாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் சரியா. இது நம்ம பார்த்துருக்கு வந்து ஃபுல்லாகவே 2nd சாப்டர் நம்ம சூப்பராக என்ன பார்த்தா உங்களுக்காக கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சால்வ் தி ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து 3rd சாப்டரில் இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எப்படி போடலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்காக கொடுத்துருக்கோம். 30th கொஸ்டின் 31st கொஸ்டின் சரியா. அதையும் நீங்கள் பார்த்துங்க. இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் என்ன கோ த்ரூ பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக அதாவது 6th சாப்டர் சரியா. 6th சாப்டர் திரும்ப என்னாச்சு பார்த்தா உங்களுக்காக சில கொஸ்டின்ஸ் பேராமீட்டர் வெக்டர் ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்காக கொடுத்துருக்கோம் சரியா. அதுக்கப்புறம் 1st சாப்டர் சரியா. 1st சாப்டரில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நமக்கு அதாவது நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் இந்த சைன் எக்ஸோட கிராஃபு, சைன் இன்வெர்ஸ் கிராஃபு, காஸ் எக்ஸ் கிராஃபு, காஸ் இன்வெர்ஸ், டேன் எக்ஸு, டேன் இன்வெர்ஸ், இந்த 6 கிராஃபையுமே நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணி ட்ரா பண்ணி பழகிக்குங்க. நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து 5 மார்க்லேயே கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஃபைன் தி வேல்யூ ஆஃப் அப்படிங்கிற இந்த கொஸ்டின் வந்து நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா. மொத்தமாக சேர்த்து நமக்கு வந்து மொத்தம் 64 கொஸ்டின் இருக்குது. இந்த 64 கொஸ்டின்லேருந்து நமக்கு எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த 64 கொஸ்டின் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா போதுமானது. கண்டிப்பாக நீங்கள் குவார்ட்டர்லி எக்ஸாமில் இருக்கக்கூடிய அந்த 7 கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம் பார்த்தா 5 மார்க் கொஸ்டின்ஸை எழுதிடலாம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இதே PDF ஃபைலு நான் உங்களுக்கு தமிழில் கொடுத்துருக்கேன். அந்த PDF ஃபைல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.